தோழருக்கு நன்றி. அடுத்ததாக தீர்மானங்களை வலியுறுத்தி உரையாற்ற தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். அங்கே நின்று கொண்டிருக்கின்ற தோழர்கள் இருக்கைகளில் அமருமாறு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்கினிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 நாள் பரப்புரை பயணமாக நேற்றைய முன்தினம் திருவொற்றியூரிலே புறப்பட்டு இன்று ஏராளமான கிராமங்களை, ஏராளமான நகர்ப்புற மக்களை, ஏறத்தாழ ஒரு 50,000 மக்களை சந்தித்து இன்று இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். 5000க்கும் மேற்பட்ட துண்டறிக்கைகளையே கொடுத்திருக்கிறோம். மக்களிடம் நம் பேச்சை கேட்டிருக்கிறார்கள். நாம் தெளிவாக மக்களிடம் உணர்த்த வேண்டும். மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் என்கின்ற உணர்வை அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆங்கிலேயன் உருவாக்கிய இந்தியா அவனுடைய வணிக நலனுக்காக உருவாக்கினான். அதில் போராடி சுதந்திரம் பெற்றதாக சொல்கிறோம். ஆனால் அதை அப்படியே டெல்லிக்காரன் பெற்றுக்கொண்டு இந்த அதே ஆதிக்கத்தை செலுத்துகிறான், அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். நம்மை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேசிய இனங்களும் அவன் தன்னுடைய காலால் நசுக்கிக் கொண்டு தேசிய இன உரிமைகளை மறுத்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் ஒரு தேசிய இனமாக கூட அங்கீகரிக்க வைக்கிறான். தமிழர்களை தமிழர் என்று போட்டுக்கொள்ள கூட நமக்கு உரிமை இல்லை. இந்தியா தேசிய இனங்களின் சிறைக்கூடம் என்று சொன்ன தோழர் தமிழரசனின் நினைவு நாள் நாளை 38 ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த அரசியல் இந்த மண்ணில் வேர்விட வேண்டும். இன்னும் வேர்விட்டு கண்டிப்பாக நாம் தமிழ்நாட்டை வென்றெடுக்கின்ற காலம்தான் முற்று அதிகாரம் பெற்ற தமிழ்நாடாக அமையும். இந்த அரசியல் அதிகார பதவியை எல்லாம் நிச்சயமாக ஒருபோதும் நம்மை முழுமையாக தமிழ் தேசத்தை பற்றி பெற்று தந்துவிட முடியாது. 234 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டின் அத்தனை பிரதிகளும் ஒன்னா கையெழுத்து போட்டா கூட அது ஒரு சட்டமா உருவாக முடியாது. என்ற போது இந்த சட்டம் நமக்கு இருக்கு, இந்த சட்டமன்றம் இருக்கு. நமக்கு இந்த அமைப்பு முறையை நம்ம மாற்றணும். அடிப்படையில் தமிழகத்திற்கென்று, தமிழ்நாட்டிற்கென்று ஒரு அரசியல் யாப்பை நாம் வகுக்கணும். இப்படி ஒரு அரசியல் சட்டத்தை எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டோட கல்வி எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் முழுமையா முடிவு செய்யக்கூடிய உரிமையும் நம் மண்ணுக்கு உள்ள இறையாண்மையை நாம் பெற்றெடுக்கிறோம். என்ன சொல்றான், இறையாண்மை என்பது இந்தியாவுக்கு மட்டும்தான், மாநிலங்களுக்கு கிடையாது என்றால் இதையெல்லாம் முழுமையாக ஏற்க முடியும், கூட ஏற்க முடியாது. நாம இந்த நிலையில இருந்து மாறி மக்களிடம் செல்ல வேண்டும். மக்களிடம் சென்று முதல்ல அந்த 1ஆம் கிளாஸ் குழந்தை மனசுல இருந்து ஏற்றலாம் பார்த்தீங்களா, என்னுடைய தாய்நாடு இந்தியா, என்னுடைய தாய்நாடு இந்தியான்னு. அந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு எங்கள் தாய்நாடு அப்படின்னு சொல்ல வைக்கணும் குழந்தைங்க. ஏதாவது ஒரு வழியில தமிழ்நாடு அரசு அது எப்படியாவது நம்ம அவங்க சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட, குழந்தைங்க கிட்ட என்னுடைய நாடு தமிழ்நாடுன்னு சொல்ல வைக்கணும். எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இந்தியா இந்தியன்னு குழந்தைங்க கிட்டே பதிவு வைக்கிறான். அப்போ சூட்சமா காரணம் அயோக்கிய பயில்வா. நம்ம நிச்சயமாக தமிழ் உணர்வை, தமிழ்நாட்டு உணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் விடியல் வரும். இப்ப பாத்தீங்கன்னா உச்ச தமிழ் தேசிய உணர்வு இருந்துச்சுன்னா அவன் ஒரு குடி தேசியம் பேசிக்கிறான். குடி எல்லாத்தையும் சாதி மறந்து தமிழ்நாடாதான் இருந்தது. 1927 இருந்து நம்ம எவ்வளவு சாதி ஒழித்து, எவ்வளவு சாதி பெயர் போட்டுக்காம, சாதி தலைவர்களோட சாதி பெயர் போடாம இருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புது அரசியலை உருவாக்கி RSS BJP அரசியலை மேற்கொண்டு நம்ம எல்லாம் சாதி போட்டு சொல்லக்கூடாதுன்றது எதுக்காக தெரியுமா? தெலுங்கர்கள் எல்லாம் இங்க வாழ்றதுக்காக தான். தெலுங்கு சாதிகள்லாம் தமிழ் குடியில் நம்ம போட்டுவோம். தமிழ் குடியில் என்ன ஆதித்தமிழ் குடி, நீதி தமிழ் குடியில் தமிழ் குடியின் பேரை போட்டாச்சு. இப்படி ஒரு சாதி வெறியை தூண்டி
இந்த மாதிரியான இழிவான அரசியலை செய்யக்கூடியவர்கள் சிதைக்கக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. ஒவ்வொரு அமைப்பும் ஒரு சின்ன ஒரு 50 பேர் கூட அந்த அமைப்புக்குள்ள ஊடுருவி அதை உடைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக அதை தமிழ் பேசுகின்ற பேர்லயே செய்யறான் பாருங்க. அவன் முழுக்க முழுக்க இந்தியத்துக்கு ஆதரவா, சாதியத்துக்கு ஆதரவா, பார்ப்பனியத்துக்கு ஆதரவா இருந்துட்டு ஆனா சொல்ற சொல் மட்டும் தமிழ் தேசியம்னு சொல்றாங்க. உண்மையான தமிழ் தேசியம்னா தமிழ்நாட்டை விடுதலை பெற வைப்பதுதான். இந்த தேசத்துக்கு எந்த உரிமையும் இல்லாத போது ஒரு சாதி நான் வாழப்போது ஒரு சாதிக்கு என்ன இருக்குங்க? சாதியாக மதமாக தமிழ் புரிந்துகளுக்காக இவ்வளவு ஆளுமை செலுத்த முடியும். எல்லாரும் இந்த மண்ணில 40 கிலோமீட்டருக்கு ஒரு வரி வாங்குறாங்க இந்தியக்காரன். ஒரு பைசா தமிழ்நாட்டுக்கு உரிமை கிடையாது. 40 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி வைக்கிறான். நம்ம ரோடு, நம்ம நாடு, நம்ம வாகனம், அவனுக்கு காசு கட்டலாம் போக முடியாது. என்ன உழைக்கிறோம் பாருங்க. நம்ம சாப்பிட்டா நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்ம இட்லியில இருந்து அவனுக்கு காசு கொடுக்குறோம், நம்ம சாப்பாட்டுல இருந்து அவனுக்கு காசு கொடுக்குறோம். உப்புக்கு வரி போட்டதுக்கு தண்டி யாத்திரை போவாங்க. இப்ப உப்பு இல்ல, எல்லாம் பச்சை தண்ணி கூட வரி போட்டுட்டு இருக்கோம். ஒரு வருஷம் முன்னாடி எல்லா பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்தாங்க சென்னையில. நீங்க வீட்டுல போர் வச்சிருந்தாலும் சரி, கிணறு வச்சிருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் கட்டணும் ஜலசக்தி துறைக்கு அப்படின்னு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுல அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. இந்த சூழல்லாம் வரும். இந்த தமிழ்நாடு முழுக்க வடவர் கையில போயிட்டு இருக்கு. எல்லா பகுதிகளும், எல்லா வணிகங்களும், எல்லா துறைகளையும் நுழைஞ்சு முழுசா பண்றான். அரசு துறைகளையும் இப்ப நுழைய ஆரம்பிச்சிட்டான். முழுக்க மத்திய அரசு துறையில உடநாட்டுக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டையும் உள்ள இருந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய IAS அதிகாரிகளாக அவங்க வந்த எல்லா வேலையும் அவங்களுக்கான பிஜேபிக்காரர்களுக்கான வேலைகளை ஜொலிவு RSS காரர்கள் செய்து கொடுத்துட்டு போறாங்க. இந்த வேலைகள் தான் நம்ம கல்வித்துறைக்குள்ள இருந்தே கூட ஜவஹர்நேசன் போன்றவர்கள் அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு RSS பின்புலத்துல இந்த அரசாங்கம் செயல்படுதுன்ட்டு நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் விழிப்படையாவிட்டால் நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்ம பேர பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் வாழக்கூடிய நாடு ஒரு கலப்பட பிரதேசமாக மாறி போகும். இப்பவுமே அவங்க கேட்கறாங்க, இது இந்தியா தானே, எப்படி இது சொல்லுவ அப்படின்னு. கண்டிப்பாக தமிழ்நாடு என்பது ஒரு மறைக்கப்படும். நம்ம வாக்குரிமை கூட இங்க மறுக்கப்படும். பாத்தீங்கன்னா இங்க இப்ப சொல்லியிருக்காங்க, பீகார்ல உச்ச நீதிமன்றம் சொல்றான் 6.5 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல வாக்குரிமை பெற்றுட்டாங்க. இது போன்ற பீகார்ல இருந்து மட்டும் அப்படின்னா பாத்துங்க, வேற மேற்கு வங்காளத்துல இருந்து இருக்கான், நேபாளில இருந்து எல்லா வேலையும் இருக்கான். எந்த அளவுக்கு அவங்களுக்கு திட்டம் போட்டு செயல்படுறதுக்கு ஆள் இருக்காங்க. வந்து ஒரு கட்டிடத்துல வந்து வேலை செய்யறான்னா, இங்க 15 நாள் வேலை செய்ய போறான்னா போய் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் RSS ஒரு அமைப்பு இருக்கு. அவன் பேர்ல போஸ்ட் ஆபீஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு 100 ரூபாய் பணம் கட்டி ஒரு போட்டோ ஒட்டி எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும்னு கேட்டா ஒரு லெட்டர் அனுப்புறான் 3 நாள்ல. அவன் அதை கையெழுத்து போட்டு வாங்கிட்டானா அடுத்து 2வது நாள்ல போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு அவனுக்கு அடையாள அட்டை கொடுக்குறாங்க. அட்ரஸ் போட்டு போட்டோ போட்டு அடுத்தடுத்து அதை வச்சு எல்லாம் பண்றாங்க. இந்த 3 வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஒண்ணும் இல்லைன்ட்டு. பிஜேபி தெளிவா இந்த வட மாநிலத்தை இங்க வந்து நம்ம தான் உழைக்கும் மக்கள் அது இதுன்னு பண்றோம், எல்லா இடங்களையும் பண்றாங்க. நாம இதையெல்லாம் முற்றுமுழுதாக மறுக்கணும்னா நம்மளுக்கு தமிழ் தேச விடுதலை தான் தேவை. அதற்கு ஒரு கூறாக இந்த முற்றதிகார தமிழ்நாடு முதல் இலக்கு என்ற பயன்படட்டும். நிச்சயமாக வெல்வோம். நம் தலைமுறையிலேயே தமிழ்நாடு விடுதலைகளையும் தமிழரசனுக்கு வீர வணக்கங்கள்.